ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எந்த ஒரு நல்ல விஷயத்த, ஹாப்பியான விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ ஷேர் பண்ணும்பொழுது ஸ்வீட் கொடுத்து தான் சொல்லுவோம். அப்படி வீட்லேயே செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸில் ஒன்று தான் இந்த அல்வா ரெசிபி. இதையே நிறைய மெத்தடில் நம்ம சேனலில் செஞ்சுருக்கோம். இப்போ இன்னொரு மெத்தடில் செய்ய போகிறோம். இந்த அல்வா செய்யறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு நெய் சேர்க்க போகிறேன். நான் இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். நீங்கள் உங்களோட விருப்பப்படி நெய்யோட அளவு கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நெய்யை சேர்த்த பிறகு இதில் நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுள்ள துருவின கேரட் சேர்க்க போகிறேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி கேரட் அல்வா தான். இந்த மெத்தடில் செய்யும் பொழுது ரொம்பவே க்ரீமியாக, டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக, ரெகுலராக செய்கிற டேஸ்ட்டை விட இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த கேரட் பார்த்திங்கன்னா டெல்லி கேரட்டு. நம்ம ஊட்டி கேரட் ஆரஞ்சு கலரில் இருக்கும், டெல்லி கேரட் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். சீசனில் கிடைக்கும். உங்களுக்கு எந்த கேரட் கிடைக்குதோ வாங்கிக்கலாம். நல்லா இது போல் துருவிட்டு இது நெய்யோடு சேர்த்து வதக்கி தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அப்படியே வைங்க. நெய்யிலேயே கேரட் நல்லா வதங்கி வரட்டும். கேரட்டு சிலருக்கு மேஷ் ஆனால் பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சம் உதிரிதாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கேரட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இதே போல் தட்டு போட்டு மூடி திறந்து லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வதங்கி வந்துடும். மேக்ஸிமம் 8 நிமிஷம் ஆகும். 1/2 கிலோ அளவு நம்ம கேரட்டை சேர்த்தோம்னாலே வதங்கிறதுக்கு 8 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் சேர்க்குற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கிறதோ இல்லை குறையிறதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் 1/2 கிலோ அளவு கேரட் எடுத்திங்கன்னா அதனோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவு சேர்க்கணும். நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சில கேரட் நல்ல இனிப்பாக இருக்கும், அப்போ நீங்கள் குறைச்சி சேர்க்க வேண்டியிருக்கும். சில சமயம் கேரட்டே உப்புத்தன்மை இருக்க மாதிரி இருக்கும், அப்போ கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனே இது போல் நமக்கு கிடைக்கும். சர்க்கரை நல்லா உருகி கேரமலைஸ்ட் ஆகிடும். நல்லா கலந்து விடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கேரட்டும் சர்க்கரை நல்லா உருகி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு அல்வா பதத்துக்கு வரும். இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். பால் சேர்த்தும் செய்வோம். இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறது ஃப்ரெஷ் க்ரீம். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் நான் இதில் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட பிராண்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீமை ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து அப்படியே தான் நான் எடுத்து இதில் சேர்க்குறேன். கொஞ்ச நேரம் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கூட சேர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 200 ml. அதை அப்படியே நான் இதில் சேர்த்துட்றேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீமோட அளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடலாம். எந்த நேரத்துலையுமே ஃப்ளேமை அதிகப்படுத்திடாதீங்க. இது நம்ம ஸ்லோ குக் தான் செய்கிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்ட பிறகு இந்த சர்க்கரையும் ஃப்ரெஷ் க்ரீமும் கேரட்டும் ஒன்றா சேர்ந்து இது போல் நமக்கு உருண்டு திரண்டு வரும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா போதும். நம்ம இதில் நெய் சேர்த்துக்கொள்ளிங்களா, அதோடு சேர்ந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் இது போல் ஒரு பதத்தில் கிடைக்கும். இந்த பதத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கலாம். நெய் சேர்க்க விருப்பப்படாதவங்க இந்த ஸ்டேஜில் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தாராளமாகவே நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகட்டும். உருகி நெய் கொஞ்சம் காஞ்சி வந்த பிறகு இதில் 1-2 இடித்த முந்திரி பருப்பு சேர்க்குறேன். நட்ஸ் எல்லாம் நம்மளோட விருப்பப்படி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது ஒரு கைப்பிடி அளவு இடித்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, காஞ்ச திராட்சை, இது எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. முந்திரியில் பாதி அளவு காஞ்ச திராட்சை செய்திருக்கேன். இந்த திராட்சை நல்லா இனிப்பாக இருக்கும், உள்ள கொட்டை இருக்காது. திராட்சை சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா அந்த நெய்யோட சூட்லேயே திராட்சை பலூன் மாதிரி நல்லா குண்டு குண்டாக ஒபி வந்துடுங்க. அவ்வளவுதான், சூப்பராக நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஏலக்காய் தூள் தூவணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சமயத்தில் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி இதில் ஏலக்காய் தூள் சேர்க்கலை. அந்த க்ரீமோட ஃப்ளேவரே போதுமான அளவாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் ஏலக்காய் தூள் சேர்க்கலை.
சமைச்ச பாத்திரத்துலேருந்து வேறொரு பாத்திரத்துக்கு அல்வாவை சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இப்போ தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்துடலாம். நல்லா சுட சுட சூப்பராக கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் அல்வாவை சூடாக சாப்பிட்டாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், ஆற வச்சு சாப்பிட்டாலுமே அமர்க்கலமாக இருக்குங்க. இந்த மெத்தடில் கேரட் அல்வாவை ஒரு முறை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.